ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீட்டர் பான் கலர் வச்சு ஒரு டாப்ஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு துணியை ஒரு கொஞ்சம் 26 சென்டிமீட்டருக்கு இப்படி மடித்து போட்டுட்டேன். இதில் பேக் வரையணும். இதுக்கு தோல் அளவு 20 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஒரு 18 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அளவெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ இதில் கால் மாதிரி ப்ளஸ் ஒரு 3 சென்டிமீட்டர், இது 25ல் மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து 3 சென்டிமீட்டர் தோல் இறக்கத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு கழுத்தகலம் 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இது ரெண்டையும் இங்கேருந்து ஷோல்டர் சீனுக்கு எடுத்து விட்டுட்டு மிடில் ஒரு பாயிண்ட் வரைஞ்சி இதில் ஆம்போல் இது பண்ணிடுவோம். நெக்குக்கு 2 சென்டிமீட்டர் பின்னாடி இது பண்ணியாச்சு. வேஸ்ட் லைன் 38 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 23 இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் உள்ள மொத்த ஹைட்டு 63 வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு மடிக்கிறதுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் போட்டுட்டு இங்கே 26ல் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு சீமை சைடில் நான் இதெல்லாம் சைடெலாம் அதே மாதிரி க்ளியர் பண்ணிவிட்டு முன்களுக்கு கழுத்து ஆம்பூலுக்கு ஃப்ரெண்ட் ஆம்பூல் கொஞ்சம் உள்ள தெரியும். கை வெட்டுறதுக்கு நம்ம துணியை 25 சென்டிமீட்டருக்கு மடித்து போட்டுட்டு லென்த்து நான் 30 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இங்கே மடிக்கிறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு எல்லாம் சேர்த்து இங்கேருந்து ஒரு இது அகலம் மேலே 18 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி 8 சென்டிமீட்ரு இது கையாக்குளுக்கு இதை 3ஆக பிரிச்சுட்டு மேலே 2 சென்டிமீட்டர் கீழே இப்படி புள்ளி வச்சு இந்த 2 புள்ளியும் ஜாயின் பண்ணால் வெளிவிளைவு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உள்விளைவு. கையிலேருந்து கீழே 25 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். கீழே இருந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி பண்ணி கீழே சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே சுருக்கு இங்கே எலாஸ்டிக் வச்சுக்கலாம். இப்படி வரும். இங்கே ஸ்லிப் பிளேட் கிடையாது, கீழே மட்டும் பிளேட் வரும். இப்போ இது கட் பண்ண வேண்டியது. சென்டர் கட் பண்ணிவிட்டு 2 மட்டும் 2 லேயர் எடுத்து உள்வளைவு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தோல் ஜாயின் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ கையை கரெக்டான ப்ளேஸில் வச்சு ஃப்ரண்ட் கையில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 2 போட்டு மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண பிறகு 30 சென்டிமீட்டரில் ஒரு எலாஸ்டிக் கட் பண்ணிவிட்டு பெனில் குத்தி இதை உள்ள இன்சர்ட் பண்ணணும். இப்படி எலாஸ்டிக்கை போட்ட பிறகு எண்ணில் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு கையை மடித்து கீழே வேண்டிய இடம் வச்சு இது ஒரு சைடு ஜாயின் பண்ணிடணும். இங்கே சைடு இப்போது காலர் கட் பண்ணணும்.
காலர் கட் பண்ணுறதுக்கு நம்ம துணியை கண்ணுக்கு இதே மாதிரி மடித்து போட்டுக்கணும். சென்டர் பேக் வந்து இதில் இருக்கணும். இதை ரெண்டும் ஷோல்டர் ரெண்டும் ஒன்றா வச்சு இதே மாதிரி மடித்து போட்டுட்டு இங்கேருந்து பட்டன் ஸ்டாண்டுக்கு 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு இந்த 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு மீதி இடத்துல இதே மாதிரி நெக்கு ஷேப்பை வரைஞ்சிக்கணும். நல்லா ஃப்ளாட்டாக போட்டுருக்கணும். போட்டு இதே மாதிரி நெக்கு ஷேப்பை வரைஞ்சிட்டு எடுத்துட்டு காலராக எவ்வளோ வேணுமோ நம்ம இப்போ வந்து நான் 6 சென்டிமீட்டர் 6 ஒரு 7 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இதே 7 சென்டிமீட்டரில் 6 மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் உள்ளது எனி ஷேப் வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் பாயிண்டடாக வைக்கலாம் அல்லது இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை கட் பண்ணணும். போட்டு அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுச்சு. கட் பண்ண பிறகு இப்போது இதில் நான் வந்து எண்டில் ஒரு லேஸ் வைக்க போகிறேன். லேஸை வச்சு இது எண்டில் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இந்த எண்டில் லேஸ் வச்சு தைச்சிட்டேன். இன்னும் கிளாத்து மேலே இப்படி போட்டுட்டு பின் பண்ணிவிட்டு இங்கே எண்டில் தையல் போடணும். இது ஃபுல்லாக தையல் போட்டுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இப்போது கட் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு வளைவுலாம் லேசாக கிளிப் பண்ணணும். இதை திருப்பணும். இப்போ திருப்பிட்டு அயன் பண்ணியாச்சு. கலர் இப்படி வந்திருக்கு. சென்டர் பேக்கை கட் பண்ணிக்கணும். இந்த சென்டரும் நான் வச்சுட்டு தையல் போடணும். ஃபுல்லாக ஃபுல் கலர் தையல் போடணும். ஸ்டிப் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பித்து அடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். வந்து பேக் ஸ்டிப் வச்சு தையல் போட்டாச்சா. இப்போ இந்த வந்து மடித்து விட்டு இங்கே தையல் போடணும். தையல் போட்ட பிறகு திருப்பி போடணும். திருப்பி போட்டால் இதே மாதிரி வரும். இந்த சைடும் அதே மாதிரி பண்ணணும். 2 பக்கம் திருப்பின பிறகு இதே மாதிரி வரணும். இதை வந்து இந்த இடத்துல வந்து ரம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ நம்ம காலை ரெடி ஆகிட்டு இப்போது கீழே மடித்து ரெண்டாக கீழே மடித்து வைக்கணும். பார்த்துட்டு ஒரு பொண்ணு மடிச்சு